சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்று திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி, திருநாவுக்கரசு பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய தேவாரம் 5வது தமிழ் வேதத்தில் பொதுப்பண் என்று சொல்லக்கூடியதில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் திருவருள் கூட்டியிருக்கிறார். எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளையும் நீல நினைந்து, அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை தொடருவோம். பெருமானை பற்றி பேசுவோம். இதனுடைய பண் இந்தளம், ராகம் மாயா மாலவ கவுளை. திருச்சிற்றம்பலம். ததறின தரனா வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே பூக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டில் நமக்கு நாவுக்கரசு பெருந்தகையார் என்ன அருளை வழங்குகிறார் அப்படின்னோம்னா, இந்த வாய்
நமக்கு ஆண்டவன் எதற்கு படைத்திருக்கிறான் என்றால், ஆண்டவனை வாழ்த்துவதற்கும் பிறரை வாழ்த்து சொல்வதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் தான் அப்படின்னு நாவுக்கரசு பெருந்தகையார் நமக்கு அறிவுறுத்துகிறார். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் சிவபெருமான் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூல தேவநாயனார் சொல்வார். இறைவன் என்னை நன்றாக படைத்திருக்கிறான் என்றால் அவனை நான் நன்றாக தமிழில் பாட வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லுவார். திருமூல தேவர் அவர். அப்படி தன்னை வாழ்த்துவதற்கு வாயும் தன்னை நினைக்க இந்த நெஞ்சை மட நெஞ்சுங்கிறார், அறிவற்ற நெஞ்சு. ஏன்னா நெஞ்சு எது இன்பமா தெரியுதோ அங்கெல்லாம் பாயும். உண்மைக்கு உண்மை எது பொய் எதுன்னு அதுக்கு தெரியாது. அந்த நெஞ்சத்துக்கு ஆணை பிறப்பிக்கிறார், அறிவற்ற நெஞ்சமே ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதுல நம்ம நல்லதையே நினைக்கணும். அப்படி தன்னை நினைக்க அறிவற்ற நெஞ்சும் தன்னை வணங்க தலையையும் தந்த தலைவன் நம்மளுடைய சிவபெருமான். அப்படி தலைவனாகிய பெருமானை வணங்காம நான் எவ்வளவு நாள் வேஸ்ட் ஆக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறார் சுவாமி. வண்டுகள் சூழ்ந்த மலர்களை தூவி துதியாமல், அழகான பூக்களை எல்லாம் எடுத்துட்டு போய் பெருமான் மேல நான் போட்டு அவரை வழிபாடு செய்யாமல், தூவி துதியாமல், துதிதல்னா அவனை வணங்குதல், மலர்களை கொண்டு போய் போட்டு அவனை நான் வணங்காததுக்கு காரணம் என்னுடைய வினையே நெடுங்காலம் வீழ்த்தியவாறு என்னே. நான் இவ்வளவு நாள் என்னுடைய வினையின் காரணமாக நான் வணங்காமல் இருந்துட்டனே சாமி. இந்த மட நெஞ்சு எனக்கு அப்பயே அறிவுறுத்தலையே. மட நெஞ்சு அறியாமையில் பாழ்பட்ட மனம், அதான் மட நெஞ்சு. தாழ்த்த அப்படின்னா வணங்க அப்படின்னு அர்த்தம். சென்னி அப்படின்னா தலைன்னு அர்த்தம். சூழ்த்த மாமலர்னா ஆராய்ந்து எடுத்து சிறந்த மலர் மாமலர். சூழ்ந்த அப்படின்னா சூழ்த்த வலித்தல். துதியாதே அப்படின்னா போற்றாமல் வணங்காமல். வினையேன் தீவினையேனாகிய நான் நெடுங்காலம் பலகாலம் வீழ்த்தவா கழித்தேன். அது என்ன அப்படின்னு வருந்தத்தக்கது. வருந்துறாரு பெருமான். அடடா, பெருமான் எனக்கு நல்ல உடம்பு, நல்ல கை, நல்ல காலு, நல்ல நெஞ்சு, நல்ல தலை எல்லாம் நல்லா கொடுத்த இந்த பெருமானை நான் இவ்வளவு நாள் வணங்காமல் என்னுடைய வினை என்னை தடுக்கிறது. அதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுவாங்க. அருளார் அமுதத்தை வாரி வழங்குகின்றாய், விழுங்கினேன் வினையேன் என் விதியின்மையால் விக்கினேன் பாரு. அப்படி நம்மளுடைய வினை நம்மளை தடுக்கும். அதுதான் இந்த பாட்டில் சொல்றார். அப்ப ஆண்டவன் நமக்கு இறைவனை வாழ்த்துவதற்குத்தான் இந்த வாயை கொடுத்திருக்கிறான். இந்த வாயினால் நல்ல சொற்களையே பேச வேண்டும். மட நெஞ்சம், அது நெஞ்சம் எல்லாத்தையும் நினைக்கும். ஆனால் நல்லவைகளே நாம் நினைக்க வேண்டும். இந்த தலையினால சிவபெருமானை மட்டும்தான் தலை குனிஞ்சி வணங்கணும். அதுக்காகத்தான் அவன் முன்னாடி போய் கையெடுத்து சிரம் குவித்து, சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த சிரம் தாழ்த்தி நம்ம பெருமானை வணங்கணும். அதுக்காகத்தான் இந்த தலையை பெருமான் படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானை ஆராய்ந்து நல்ல மணர்களை எடுத்து கொண்டு போய் பெருமான் மேலே போட்டு நம்மெல்லாம் வழிபாடு செய்யணும். அதுக்காகத்தான் இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறான், மானுட பிறப்பை என்று நமக்கு அருளுகிறார் திருநாவுக்கரசு பெருமானார். அடுத்த பாடல் நான் பாடினது நெக்கு நெக்கு நிற்பவர் நெஞ்சுள்ளே. இதெல்லாம் செய்யாமல் காசு, பணம், பொண்ணு, பொருள், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இப்படி எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுட்டு தன்னை இறைவனை நினைக்காமல் காலத்தை எல்லாம் பாழாக்கி கொண்டு இருந்தோம்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு நாளைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கோயிலுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு பூ பழம் தட்டில் கொண்டு போய் வச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர். திருப்பதி உண்டியலில் கொண்டு ₹1,00,000 போட்டால் நம்ம பாவம் போயிடும். பெருமானுக்கு பிரதோஷத்தை அன்னைக்கு போய் கும்பிட்டா பாவம் போயிடும். அப்படிலாம் நிறைய பேர் தவறாக கணக்கு போட்டுருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் எல்லா தவறுகளையும் பண்ணிட்டு ஆண்டவங்கிட்ட போகும்போது அவர் வெட்கப்பட்டு உங்களை கண்டு கொஞ்சம் விலகி போயிருப்பாராம். அடே, எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு தட்டில்
பூவு பழம் பால் தயிர் இப்படி அபிஷேகம்லாம் என்னை கொண்டு வந்து பண்ணுறியாடா, முதல்ல நீ பண்ண வேண்டிய அந்த அக்கிரமங்களெல்லாம் பண்ணாத நிப்பாட்டி புண்ணியத்தை செய்டா. புண்ணியன் பெருமான் பொன்னார் சடை புண்ணியன். அதுக்கு தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன்கிறார். நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைப்பவர் நெஞ்சுக்குள்ளே புகுந்து நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். நம்மளுடைய பெருமான் மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து யார் உருகி உருகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனசுக்குள்ள போயிடுவார் பெருமான். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் புக்கு நிற்கும், நம்மளுடைய மனசுக்குள்ள புகுந்து எழுந்தருள் இருக்கின்ற பொன்னார் சடை, அழகு பொருந்திய சடை, அந்த புண்ணியன் சிவபெருமான் தான் புண்ணியன். நாமெல்லாம் புண்ணியன் இல்லை, நாமெல்லாம் வினையின் காரணமாகத்தான் இந்த பிறப்பெடுத்திருக்கிறோம். அப்படி பொன்னார் சடை, அழகு பொருந்திய சடை உடைய பெருமான் என்ன பண்ணுவார் தெரியுமா? பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு அப்படிங்கிறார். பொய்மையாளர் பூசையில் பூவையும் நீரையும் கொண்டுட்டு போய் கொடுத்தோம்னா அதை பார்த்து சிவபெருமான் கண்டு அவர் தம்மை நானியே சிரித்து நிற்பான். அடப்பாவி, பெருமான் வெக்கப்பட்டு சிரிப்பாராம். இப்படியெல்லாம் ஜென்மங்களா, எல்லா வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுது, எல்லா கெட்டதையும் கேட்குது, எல்லா கெட்டதையும் பார்க்குது, எல்லா தவறுகளையும் செய்யுது. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு பூவையும் நீரையும் கொண்டு வச்சுட்டு நிற்கிறீங்களேன்னு பெருமான் அவர் நாணி, அவரை நாணி வெட்கமடைந்து, பெருமான் வெட்கப்படுவாரா நம்மளை பார்த்து சிவசிவன். நக்கு நிற்பர் ஏளன நகை புரிவார். ஒரு ஏளனம்னா அப்படின்னு ஒரு சிரிப்பம் இல்லையா, இதான் போய் சொல்லும்போது என்ன போய் சொல்கிறான் அப்படி சிரிப்பம் இல்லையா, அப்படி ஒரு ஏளனமான சிரிப்பு. அதை சிரிச்சுக்கிட்டு பெருமான் அந்த இதுக்குள்ளேயே இருக்க மாட்டாராம், வெளியே போயிடுவாராம். ஆக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த மனசு நமக்கு கொடுத்துருக்குறான் பாருங்க, அந்த மனசில் உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து சிவபெருமானை நினைக்க வேண்டும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் ஏன்னா அழகான சடைய உடைய புண்ணியன், அவர் தான் புண்ணியன். புண்ணியனை வணங்கினால்தான் நமக்கு புண்ணியம். பாழ்பட்டவனை வணங்கினா நமக்கு பாழ்தான் வரும். அப்போ புண்ணியன். அப்படிப்பட்ட பெருமானை பொய்களை எல்லாம் களைந்து குற்றங்களை எல்லாம் செய்யாமல் பொக்கத்தை விட்டுறணும். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே அப்படின்னு சொல்றார் சுவாமி. அப்படி அழுக்கு மனசோட எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு பெருமானுக்கு பூவும் நீரும் கொண்டுட்டு போனோம்னா அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரித்து அவர் அந்த லிங்கத்துக்குள்ளேயே இருக்காமல் வெளியாகிடுவாராம். ஆகையினால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை மனமாற நினைத்து உருகி வழிபாடு செய்து பொய்மையை தவிர்த்து நன்மைகளை பிறருக்கு பேசி நன்மைகளை பிறருக்கு செய்து நல்லதொரு வாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.